நாளைக்கு வந்து ஸ்வேதாவோட பர்த்டே. மகும் குப்பை மகா குப்பை மகா குப்பை சொல்லாங்க. அம்மா வந்து திட்ட போறாங்க. அம்மா பேர் மகா. இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மில்க் பிக்கிஸ்னா என்னன்னே தெரியல. லாக்மே இருக்குல்ல, அதோட ஆக்சுவல் பேரு லக்ஷ்மி தான். அன்லிமிட்டெடுக்கு என்னவா பேர் இருந்திருக்கும்? அண்ணாமலை அன்கோன் இருந்திருக்கும். அது எல்லாமே ஓகே தான். நான் இவ்வளவு ஏந்திரமா பண்றேன். உங்க மக இருக்கால, உங்க மக இதே மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை பார்த்தான். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்மளோட சேலஞ்ச் vlog தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்வலான ஒரு டே தான். லைக் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் போவோம். பார்சல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கணும். ஸோ அந்த வேலைலாம் இருக்கு. நாளைக்கு வந்து ஸ்வேதாவோட பர்த்டே. பட் ஆனால் நாளைக்கு வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜானுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அவளால் வர முடியாது. ஐயோ பாவம். அண்ட் இந்த வருஷம் எல்லாரோட பர்த்டேயுமே நாங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது இந்த வருஷத்தோட ஒரு உன்னதமான ஒரு விஷயமா என்னன்னு தெரியல. அதனால அப்படித்தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்வேதாவோட பர்த்டேயுமே நாங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் செலிப்ரேட் பண்ண போறோம். லைக் என்னன்னா, ஜானு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு நான் வழிமொழி நம்ம நார்மலா கேக் வெட்டுறது அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. அண்ட் வந்து ஸ்வேதாக்கு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல போறோம் நம்மளோட ஐ ஃபேஷன் ஸ்டுடியோல. ஸோ அதனால அதுக்கு போயிட்டு நம்ம மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு அது எப்படி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் பார்ப்போம். வேற ஏதாவது சுவாரஸ்யமா இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுதுன்னா நான் காட்டுறேன். ஆர்டர் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக பிளாக் கலரில் வந்து ஷர்ட் டிஷர்ட்லாம் எடுக்கணும். மாலுக்கு கூப்பிட்டு போவோம். ஸ்வேதாவை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றி கூப்பிட்டு வருவோம். அவளுக்குமே ஆக்சுவலாக எக்ஸாம் தான். ஸோ எல்லாமே முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன்ல பார்சல் எடுத்துட்டு போகணும்னு, அது இதுதான் போவோம். தான் அந்த பார்சல். இந்த ட்ரெஸ் வந்து பயங்கர பெஸ்ட் செல்லர். ஸோ இன்னும் நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றி கொடுப்போம். என்னடா இது அப்படின்னு பார்க்க வேண்டாம். இது வந்து இன்சைட், இது வந்து அவுட் சைட். இதெல்லாம் வேலை நடக்கும். எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அதில் போய் நான் பார்க்குறேன். 2 hours later. ஓகே, ஆக்சுவலி வந்து ஃபெபி மாதம் தப்பிச்சிட்டானுங்க. என்னன்னா, அவங்களோட ஸ்பா வந்து அவைலபிளாக இல்லை. ஆண்டவன் இருக்காண்டா. நாளைக்கு தான் அந்த சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து 4ஆம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அது அப்லோட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 1 year ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோட BTS வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்கு வந்து நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இது. ஒண்ணுமே தெரியலையே. நீங்களே நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க நினைக்கலாம், என்னடா மாலை போட்டு படம்லாம் பார்க்கலாமா அப்படின்னு. ஆமா, அந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. மகாவதார் நரசிம்மா. ஸோ இந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாலை போட்டிருக்கிற டைம்ல தான் வந்து நிறைய சாமி படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து முடிச்சிடும். கிட்டத்தட்ட 1960 ரிலீஸ் ஆன படங்கள்லாம் கூட பார்ப்பேன். என்ன தெய்வீக முகம். உங்களுக்கு எதனா சாமி படம் தெரியும், அது யூடியூப்லயோ இல்லை வேற எதுலையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் அந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் நம்ம ஜானு சாமி கிட்ட வீடியோ கால் பண்ணியும் பேசுவோம். ஹாய், நான் சாமி, என்ன பண்றீங்க? டீ போடுறேன். ஒரு யூனிட் படிச்சேன். ஓகே லைட்டா தலை வலிக்குது. ஓகே சரி, ஓகே டீ போடுவோம்னு போட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன வீடியோ எடுக்கிறீங்க? நாம நான் தான் சேலஞ்ச் எடுத்திருக்கேன்ல, 80 days வீடியோ எடுக்க. So that was a f***ing lie. எக்ஸாம் சூப்பரா பண்ணேன். Very good. ஈஸியா இருந்துச்சு. நேத்து ஃபுல்லா படிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில சீக்கிரம் 6 மணிக்கு எழுந்து படிச்சேன். ஜோக்கே. ஆனா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறதுனால எப்படி படிக்கணும்னு மறந்துச்சு. அப்படி நான் சொல்லி கொடுத்த மாதிரி படிக்க வேண்டியதானே. அப்புறம் ஃபெயில் ஆயிப்பா. இப்ப பாஸ் ஆயிடும், பிரச்சனை இல்ல. சாமி பாத்து ஓகேவா. நான் சொல்லி கொடுத்தனாலதான் நீ வந்து பாஸ் மார்க் எடுத்திருக்க. யாரும் கண்டுக்காதீங்க. சரி சாமி, சரி. ஆமா சாமி, அதான் உண்மை. இப்ப நாளைக்கு வந்து 8 யூனிட் இருக்கு. 1 யூனிட் முடிச்சிட்டா அதுக்குள்ள. வெரி குட் 8 யூனிட்டா? ஐயோ, ஆமா. அதுல 1 தான் முடிச்சிருக்கியா? வீட்டுக்கு வந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா. நான் வீட்டுக்கு வந்து சமைச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம் சாப்பிட்டேன். ஆனா உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. அப்புறம் போய் துணி காய வச்சு துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கல. அப்புறம் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண. குப்பை வந்து இந்த கம்பல்சரி செக்ரிகேட் பண்ணி தான் போடணும். மக்கும் குப்பை மகா குப்பை வாண்டி போடு. மக்கும் மக்கா இல்ல, மகும் குப்பை மகா குப்பை. மகா குப்பை சொல்லாங்க. அம்மா வந்து திட்ட போறாங்க. அம்மா பேர் மகா. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. மக்கும் குப்பையும் வேணா சொல்லிக்கலாம்.
சாமி திரும்ப நான் உங்களை பேசுவேன், நீங்க சாமியா போயிட்டீங்கன்றதுக்காக என்னால பேச முடியாம சுக்கரோன்னு இருக்கேன் நான். சுப்கரோன் இருக்கியா இல்ல ஜுப்கரோன் இருக்கியா? இது என்ன மொக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்லேஜி பிஸ்கெட். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எப்பவுமே பார்லேஜி தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மில்க் பிக்கிஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்லேஜி ஏமாத்திட்டு போயிட்டேன். எப்பவும் மில்க் பிக்கிஸ் தான் சாப்பிடுவேன். இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மில்க் பிக்கிஸ்னா என்னன்னே தெரியல. மில்க் பிக்கிஸ்னா என்னன்னே தெரியல. மில்க் பிக்கிஸ் யார் நீ மில்க் பிக்கிஸ் வாங்கிட்டு வாங்கடி அப்படின்னா, மில்க் பிக்கிஸா? What do you mean bro? What do you mean? You don't know milk cookies? No, I don't know. Milk biscuit bro அப்படின்னா milk biscuit தெரியாது அப்படின்ட்டாளுங்க. I know only parleji அப்படின்னாலுங்க. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. சரி ஓகே, மில்க் பிஸ்கெட் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மில்க் பிஸ்கெட் வாங்கணும், பார்லேஜியும் வாங்கணும். அவங்களுக்கு எல்லாம் பார்லேஜி தான் பிடிக்கும். என்ன மில்க் பிஸ்கெட் சீ அப்படின்னாங்க. இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? எல்லாமே என்னாலதான் அந்த பிராண்டே ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? எப்படிங்க? எப்படி? என்ன வச்சுதான் பாட்டு பாடுவாங்க, பார்லேஜி பஜ்ஜி பஜ்ஜிக்குள்ள ஃப்ரிட்ஜின்னு. பாலாஜி பஜ்ஜி பஜ்ஜிக்குள்ள ஃப்ரிட்ஜி, பார்லேஜி பஜ்ஜி பஜ்ஜிக்குள்ள ஃப்ரிட்ஜி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. சூப்பருங்க, சூப்பர். என் டீ பாக்குறியா? சாம்பார் ரெடியா இருக்கு, பரவாயில்லையே. சாதம் வச்சிட்டியா? டீ குடிக்காதவங்க டீயை கிண்டல் பண்றதுக்காக பேசுறானா சாமி? எனக்கு என்னென்னமோ வருது சாமி, வாயில விட்டுலாம் சாமி சரணம் ஐயப்போ. 18 நாளுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். இப்போன்னு பார்த்து நீ மாலை போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹே ப்ரோ ஷெல் வி கோ டு பார்ட்டி, வில் ஈட் சிக்கன் மட்டன் நோ 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 அப்படின்னா எல்லாரும் வை ராம் மாலை போட்டுருக்காங்க. சோ வாட் ப்ரோ, யூ ஈட் ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரோ ஐ காண்ட் ப்ரோ அப்படின்ட்டேன்னா, நீ சாப்பிட்டு தான் பாரு. எல்லாரும் இன்னைக்கு கூட வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டேன். சாமி சரணம். சாமி சரணம். நான் வீட்டுக்கு வந்து தயிர் சோறு சாப்பிட்டேன். அப்படித்தான் சாப்பிடுவேன், வேற எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். சரி, அப்படியே சும்மா பேசலாம் என்ன கூப்பிட்டேன். குழப்ப பாருங்க, லைஃப் பாருங்க. ஹலோ பிள்ளைங்க கூட பேசாதீங்க. சரி ஓகே சாமி, பை. சரி சாமி, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து மாலை போட்டிருந்தா வந்து 2 வேளை குளிக்கணும், பச்சை தண்ணில தான் குளிக்கணும். குளிச்சாச்சு, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் சரி, எந்த ராத்திரினாலும் சரி, இன்னைக்கு நான் ஜிம் போயே தீர்றேன். கண்டிப்பாக நான் போகிறேன். இது வந்து மாலை போடல என்ன நான் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு நான் எதுவும் பேச முடியாது. நன்றி வணக்கம். ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்புறேன். ஓகே, ஸோ வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஆலன் சோலினீங்களேம்மா? ஆலன் சோலில இல்ல, இது ஆடியில போறீங்க. அடே அப்ப எல்லாம் சிரிங்க. சோலி முடிக்க போறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இது என்னால பேருப்பா. ஆலன் அத காமாட்சி மீனாட்சி எல்லாம் வைக்காம ஆலன் சோலி இந்த லாக்மே இருக்குல்ல, அதோட ஆக்சுவல் பேரு லக்ஷ்மி தான். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு லக்ஷ்மின்னு தான் பேர் வச்சாங்களாம். அப்புறம் அது வந்து கேட்சியாலன்னு சொல்லிட்டு லாக்மே அப்படின்னு மாத்திட்டாங்களாம். அப்ப இனிமேல் உங்க அப்புறம் மேக் லாக்மே அப்படின்றலாம். இனிமேல் உங்க பேரு மேக் லாக்மே. ஆக்சுவலி என்னன்னா, ஸ்வேதாக்கு நாளைக்கு பர்த்டே. ஸ்வேதாக்கு பர்த்டே. ஸோ எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோம். ஏன்னா நான் மாலை போட்டிருக்கேன். எனக்கு வந்து கருப்பு கலர்ல எனக்கு ட்ரெஸ் கம்மியா இருக்கு. ஸோ அதனால கருப்பு கலர்ல ஒரு 3 டிஷர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்படியே நாங்க நைஸா எதுவும் வாங்கிடலாம், எங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸ்வேதாக்கு மட்டும் எதுவும் கிடையாது, எனக்கும் பாப்பாக்கும் தான். ஆமா. அன்லிமிட்டெடுக்கு என்னவா பேர் இருந்திருக்கும்? அண்ணாமலை அன்கோன் இருந்திருக்குமா? அண்ணாமலை அன்லிமிட்டெட். என்ன பண்ணுங்க? அவனை நான் தான் வெட்டுவேன். அண்ணாமலை மாடசாமி. அதே மாதிரி பிராண்ட் ஓபன் பண்ணி என் பேருக்கு சம்பந்தமான பிராண்டை வச்சு சம்பந்தம் மேக் லாக்மேன்னு ஆரம்பிக்கிறோம். உலக அளவுக்கு போகணும். எஸ் எஸ் போறோம். பசங்க எல்லாம் கிண்டல் பண்ற பத்தியா? அம்மாவை அசிங்கப்படுத்தினது. நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ சீக்கிரமா எடுத்துட்டு போகணும் நம்ம. இது ஏதாவது காலையில ஜிம்முக்கு போறேன் இன்னும் போனோம். இன்னைக்கு நைட்டுக்குலாம் நான் போயிடுவேன். அதுதான் மங்களம். அப்படியா? சரி ஓகே, போய் பார்ப்போம். அங்கிருந்து கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் பிரீமியமா வேணும், எனக்கு குவாலிட்டியா வேணும்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து 300 ரூபாய்க்கு மேல குவாலிட்டியா வேணும். எரிச்சலா அடிச்சிருவேன். வேணா எடுத்துக்கிறேன். சினிமா கேட்பாங்க, ஏன்டா
லேபிள்ல மட்டும் 3000 கேட்டு 300 வாங்குங்க அப்படின்னு. இஷ்டப்படுறவங்க வாங்குங்க. எனக்கு 300 ரூபாய்க்கு இப்போ வாங்கணும்னு இஷ்டம் இருக்கு. இதே நான் 30,000 ரூபாய்க்கு சட்டை வாங்கியிருக்கிறேன். பாயிண்ட புடிச்சிட்ட ஆளை சொல்லி எல்லாம் வாங்கியிருக்காரு. சொல்லி பத்தி எல்லாம் பேச மாட்டேன் மேக்லாக்ல கூட பேசுறான். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. அது டேஸ்டே தனி டேஸ்ட். அப்புறம் வைஃபை மைண்ட் மாத்திட்டா. வாங்க 2000 டீ-ஷர்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. வாங்க. இன்னும் 2000 டீ-ஷர்ட் வாங்க அண்ணா அப்படின்னு. ஒரு வைஃபை எப்படி ஒரு செலக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு டீ-ஷர்ட் எப்படி செலக்ட் பண்ணா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க எக்ஸலன்ட் சொல்ல மறந்துட்டீங்க. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. ஆமா ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. ஒரு வாட்டி சைஸ் கரெக்ட்டா லைஃப் ஸ்டைல் போனோம். அப்ப வந்து அண்ணாக்கு சட்டை வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்பவும் அதான் பண்றாரு. அதனால எப்ப பண்றாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு சட்டை கூட வாங்கல. பைத்தியமாவே. ஒரு மஸ்கட், சிங்கப்பூர், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்ல தான் ஷர்ட் வாங்க வரா. ஏன்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? ஏன் அந்த ரேட் ஓகே? அது எல்லாமே ஓகே தான். ஐயோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அந்த மஞ்சள் கலர் டீ-ஷர்ட் தவிர எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தவிர வேற எதுவும் சாப்பிட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணிருக்க சொன்ன பொண்டாட்டி வந்தாதான் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லோ கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு புரியல. என் நெத்தில நான் கேன பையன் அள்ளி வச்சிருக்கு. போலாமா? சரிதான். எப்படியும் அதையும் வாங்க மாட்டேன். கரெக்டா கட்டுட்டா. அம்மா உங்களுக்கு ஏதாவது பாக்குறீங்களா? நான் வெளியே வெயிட் பண்றேன். சும்மா பார்க்க தானே போறீங்க. 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்காரன். பாத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம நினைக்கிறேன். நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்க. அப்படியே வச்சு வந்துருங்க. ஐயோ வாங்கடா இது. இதுவும் வேணாமா அவருக்கு? ஏய் அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். இப்போ நம்ம எத்தனை ஃப்ளோர்ல இருக்கோம்? செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் அமைக்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காமிக்கிறேன் நீங்க விண்டோ ஷாப்பிங். மேஜிக் கார்டன் சொல்லிட்டு எல்லாம் அமைதியா நில்லு. ஓ குரலி வித்தையா? வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டா மேஜிக். ஐயோ ஏன்டா அந்த பர்த்டே வந்தது 17 வருஷம் முன்னாடி ஏன்டா பிறந்தோம் இப்ப வச்சீங்க சாமி. என்ன அடுத்த பர்ஃப்யூம் செக்ஷனா? ஆமா என்ன ஆளுக்கு ஒரு சென்ட் எடுத்துக்கோங்க. ஏய் थैंक யூ எனக்கு பர்பிள். பார்த்து உங்க மேல எவ்வளவு பாசம் தான் அப்படி வாங்குவேன்னு பாருங்க. சரியில்லையே. கண்டிப்பா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. அதான் வாங்கி கொடுத்தேன்ல. ரெண்டே நான் பிடிக்கிறேன் உங்களுக்கு. புடுங்கவா? ஓகே இல்ல பரவாயில்லை வச்சுக்கோங்க. ஓகேவா? வெளியே செக்யூரிட்டி வந்து பே பண்ணலாமா கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா கொடுத்துருவேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. பின்னாடி பொம்மையா சொல்லுதேன்னு நினைச்சுக்கோ. அங்க பேண்ட் இருக்கு பாக்குறியா? பாத்துட்டியா? சரப்போ அப்பலாம். அட நன்னாரி பயல. நீங்க அந்த நகைச்சுவை போடதான் என்ன கூப்பிட்டீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சுல. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கணும். சரி பரவாயில்ல விடு. நிஜமாவா? போய் பாத்துட்டு வந்துரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. போலாம். சொல்லுங்கம்மா. 199 ரூபாய்க்கு எந்த பொருளும் எங்களுக்கு கிடைக்கல. சரி 199 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கல. அதாவது வாங்கி கொடுத்து நாங்க சாப்பிட்டு போறோம். அந்த ஸ்நாக்ஸ் கிடையாமா? ஆமாப்பா. 199 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் இருந்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன். சரி ஓகே 199 ரூபா. சரியா? இந்த பிள்ளை ஆயிரக்கணக்கானது வாங்கி கொடுக்குச்சு. இப்போ 199 ரூபா சொல்றது எதுக்கு? நான் வந்து மாலை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கனமா செயல்படணும். ஆமா ஆமா. மாலை கயட்டட்டும். 199 1900 ரூபாய்க்கு நாங்க ஒரு பொருள் வாங்குறோம். பாருங்க அம்மா எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்குமா? நம்ம போயிடலாமா? அங்க பாருங்க நான்வெஜ் பொட்டேட்டோ ஃப்ரைஸா. அம்மா நான் இவ்வளவு ஏந்திரமா பண்றேன். உங்க மக இருக்கால உங்க மக இதே மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை பார்த்தான். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் பழி நானா பார்க்க
கிடைச்ச இந்த பொண்ணுங்க வேற மாட்டிச்சுப்பா இப்போ. அவகிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு எங்களை பண்றாங்க அப்படின்னு. என்ன வேணா பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. மாலுக்கு கூட்டு போய் எனக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி பூச்சி சென்ட் வாங்கி தரேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான். சத்திய சோதனை. பூச்சி சென்ட் என்ன விலை? பூச்சி சென்ட்டான். அது ஏதோ எறும்பு மருந்து அடிக்கிற சென்ட். சரி, அந்த சென்ட் என்ன விலையா? அது என்ன ஒரு 30,000 ஒண்ணுமாமா. ஏன்பா நீ அது அவங்க ஏமாத்துறதுதான் அப்போ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பாடி லோஷன், பாடி வாஷ் எல்லாம் வாங்கினான். நான் கூட கோவாக்கு போறதுக்கு தான் வாங்குறாளோன்னு நினைச்சேன். ஆமா, எனக்கு வீடியோ கால்ல கூட காமிச்சீங்களே. எல்லாம் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டேன். இப்படி பண்ண மாட்டாளேப்பாவா? சரி ஓகே, நான் அவளை மாதிரி இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து சபதம் எடுத்தே தீர்ந்திருக்கேன் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு. ஸோ நான் இப்போ கிளம்பிட்டேன். மணி வந்து 9:15 ஆகுது. ஜிம் இருக்குமான்னு தெரியாது, போவோம். போயிட்டு இருக்கா பார்ப்போம், இருந்ததுன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே, ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து நான் இன்னைக்கு என்ன ஆனாலும் போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோவில் அப்போயே சொல்லியிருந்தேன், என்ன ஆனாலும் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு இதில் போயாச்சு. அண்ட் என்னன்னா vlog வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன்னா டெய்லி ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட குறிக்கோள். நேற்று vlog நீங்கள் பாருங்கள், நான் ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து சீரியஸா நல்ல ப்ரொடக்டிவ் டே. ஆஃபீஸ் போனேன், ஆஃபீஸ்ல நிறைய வேலை பார்த்தேன், ஜிம்முக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கு ஆர்னாக்காக, நம்மளோட வெப்சைட்காக நான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். மகிழ்ச்சி. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு டே வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஸோ நாளைக்கு டேல என்ன பண்றேன் அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லா வீடியோவும் பாருங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய், குட் நைட்.